ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஐஸ் பிரியாணி சேனலில் கோபி மஞ்சூரியன் செய்யலாம். இங்கே நான் காலிஃப்ளவர் 200 கிராம் எடுத்து நல்லா சுத்தம் செஞ்சுட்டு சுடு தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். கடலை மாவு 3/4 கப் எடுத்திருக்கேன். கடலை மாவு போட விருப்பம் இல்லைன்னா நீங்கள் மைதா மாவு இல்லை கோதுமை மாவு கூட போடலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு 1/4 கப், இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், பொடியாக நறுக்கின இஞ்சி 1 டேபிள் ஸ்பூன், பொடியாக நறுக்கின பூண்டு 1 டேபிள் ஸ்பூன், பச்சை மிளகாய் 1 நீல வாக்கில் அரிஞ்சு கீறி வச்சுருக்கேன். பெரிய வெங்காயம் 1 மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடிசாக நறுக்கியிருக்கேன். தேவையான அளவு உப்பு, வெங்காயத்தாள் 1/4 கப் எடுத்திருக்கேன். குடைமிளகாய் பாதி குடைமிளகாய் எடுத்து இந்த மாதிரி கியூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். டொமேட்டோ சாஸ் 2 டேபிள் ஸ்பூன், சோயா சாஸ் 2 டீஸ்பூன், சில்லி சாஸ் 1 டேபிள் ஸ்பூன், மிளகுத்தூள் 1/4 டீஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் மாவு 1 டேபிள் ஸ்பூன், வினிகர் 2 டீஸ்பூன். இந்த பவுலில் இந்த கடலை மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு, இஞ்சி பூண்டு விழுது, மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு. இதை இப்போ நம்ம தண்ணி ஊற்றி கலக்கிடலாம். இது இப்போ நல்லா கலந்தாச்சு. இப்போ இந்த காலிஃப்ளவரில் தண்ணியை வடிச்சிட்டு வச்சுருக்கேன். இது சேர்த்துடலாம். இது நல்லா கலந்து வச்சிடலாம். இது இப்போ நல்லா கலந்தாச்சு. இது ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். இந்த கடாயில் நான் கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. நம்ம இந்த காலிஃப்ளவரில் எந்த கலர் பவுடரும் சேர்க்கலை. நீங்கள் கலர் பவுடர் வேணுன்னா கூட இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா வெந்துருச்சு. நம்ம எடுத்துடலாம். இப்போ நம்ம மீதம் இருக்கிறதையும் நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். இந்த கடாயில் நான் ஒரு 5 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. இஞ்சி சேர்க்குறேன், பூண்டு, பச்சை மிளகாய். இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இது ஒரு 1 நிமிஷம் நல்லா வதக்கியாச்சு. அடுத்தது வெங்காயம் சேர்க்குறேன். இது ஒரு 3 நிமிஷம் மிதமான தீயில நல்லா வதக்கியாச்சு. பாருங்க, வெங்காயம் எல்லாம் நல்லா சுருண்டு வந்துருச்சு. இப்போ இதில் அடுத்தது டொமேட்டோ சாஸ், சில்லி சாஸ், சோயா சாஸ், வினிகர், இது எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. நல்லா கலந்துடலாம். நல்லா கலந்தாச்சு. இதில் அடுத்தது குடைமிளகாய், வெங்காயத்தாள் சேர்த்துடலாம். இதை நல்லா கலந்துடலாம். இந்த சாஸ் எல்லாத்துலேயுமே உப்பு சேர்த்துருக்கோம். அதனால இப்போ நம்ம உப்பு தேவைப்பட்டால் பார்த்துட்டு சேர்க்கணும். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கியாச்சு. எடுத்து வச்சுருந்த 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவில் ஒரு 1 கப் தண்ணி ஊற்றி கலக்கி வச்சுருக்கேன். அதை சேர்க்குறேன். இதில் உப்பு கொஞ்சம் பத்தலை, அதனால நான் கொஞ்சமாக சேர்க்குறேன். இது நல்லா கெட்டிப்பட்டுருச்சு. இப்போ இதில் இந்த பொரிச்சு வச்ச காலிஃப்ளவரை சேர்த்துடலாம். கடைசியாக அதில் மிளகுத்தூள் தூவுறேன். மஞ்சூரியன் தயாராகிடுச்சு. நம்ம அடுப்பு நிப்பாட்டிக்கலாம். ரொம்ப எம்மியான டேஸ்டியான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் கோபி மஞ்சூரியன் நம்ம இன்றைக்கி வீட்டிலேயே தயார் பண்ணியாச்சு. இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். ஐஸ் பிரியாணி சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.